ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பேக்கரி ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். பிரெட் ஸ்லைசஸ், பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக கட் பண்ண தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, மிளகாய்த்தூள் கொஞ்சம், கரம் மசாலா தூள். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் அதில் நம்ம கீ சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டரு, கீ, ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கீ சேர்த்துருக்கேன். இந்த நெய் சூடானதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரெட் ஸ்லைசஸை க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு அது கொஞ்சம் டஃப்பாக தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனால் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நல்லா திருப்பி விட்டு இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது டோஸ்ட் பண்ண பிரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நைஃப் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. கட் பண்ணி பண்ணுறதை விட இது ரொம்ப ஈஸி. இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போது இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். இந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி இதில் சேர்க்க பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா இது ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி மெலிசாக கீறி இதில் சேர்த்துருக்கேன். இதோட விதைகளை நீக்கிட்டு நான் வெறும் பச்சை மிளகாயை சேர்த்துருக்கேன். கலருக்காக தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இதில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெட் சில்லி சாஸும் சேர்ப்போம். அதனால் மிளகாய்த்தூளை பார்த்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிரேவியாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ப்ரெட் பீசஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் எல்லா ப்ரெட் பீசஸ்லேயும் இந்த மசாலா கோட் ஆகும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த ப்ரெட் ஸ்லைசஸை, இதை அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பீசஸோடையும் அந்த கிரேவி நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இதில் நீங்கள் ரெட் கலர் ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஃபைனலாக கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பிரெட் சில்லி பேக்கரி ஸ்டைலில் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. இதில் நம்ம பிரெட் அப்புறம் வெங்காயம், தக்காளி இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம். சட்டுன்னு நம்ம ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யணும்னா இந்த மாதிரி செய்யலாம். யாராச்சும் கெஸ்ட் வந்தால் கூட நம்ம இதை செஞ்சு வைக்கலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் செஞ்ச உடனே இந்த பிளேட்டே காலி ஆகிடுச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல ரெசிபீஸோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் தாஜு.